friends, welcome to Ginny Fashions. நம்மளோட DIY செக்ஷன்ல இன்னைக்கு நாம பார்க்கிறது இந்த மாதிரி ஒரு மினி பர்ஸ். அதாவது இப்போ நம்ம அவுட்டிங் போறோம் அப்படின்னா நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போற மாதிரி ஒரு சின்ன ஸ்மால் மினி பர்ஸ் எப்படி நம்ம ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த பர்ஸ் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத்ல நார்மல் உங்களோட ட்ரெஸ் நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய கிளாத் போதும். ஸோ ஹைட்டு 12 இன்ச்சும் வித் 9.5 இன்ச்சஸ் வித்தும் இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நார்மல் ஃபேப்ரிக் தான். நீங்கள் சுடிதார் ஃபேப்ரிக், ப்ளவுஸ் ஃபிட் இந்த மாதிரி பட்ட உங்களோட ட்ரெஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு மீதி வரல அந்த கிளாத் எடுத்துக்கோங்க. தென் அதுக்கு கீழே வைக்கிறதுக்காக சேம் மெஷர்மெண்ட் ஹைட்டு 12 இன்ச் வித் 9.5 இன்ச் இருக்கிற மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள் பீஸ். இது வந்து லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். தென் இதுக்கு உள் பக்கமாக நம்ம வைக்கிறதுக்காக ஸ்பாஞ்ச் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தின்னாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் எடுத்துருக்கிறேன். ஸோ இதோட ஹைட்டும் சேம் ஹைட் தான், 12 இன்ச் ஹைட்டும் 9.5 இன்ச்சஸ் விட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறோம். ஸோ இந்த மூணு தான் நம்மளோட கிளாத்து, அதுக்கு கீழே ஸ்பாஞ்சு, அதுக்கு கீழே ஒயிட்டு லைனிங் இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரொசீஜர் பாருங்கள். கீழே ஒயிட் கலர் லைனிங் வச்சுருக்கிறேன், அதுக்கு மேலே ஸ்பாஞ்ச் வச்சுருக்கிறேன், அதுக்கு மேலே நம்மளோட ஒரிஜினல் மெயின் கிளாத் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த கிளாத் இந்த மூணையும் சேர்த்து வச்சு ஜாயினிங் போட்டுக்கலாம். இன்னொரு பீஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். இது வந்து ஒயிட் கலர் லைனிங் தான். இது அதை விட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 12.5 இன்ச்சஸ் ஹைட்டு இருக்கிற மாதிரியும் வித் வந்து சேம் விட்டு தான் 9.5 இன்ச்சஸ் வித் எடுத்துருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மினி பர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான கிளாத் கட்டிங். தென் ரெண்டு லைனிங் எடுத்துருக்குறோம், ஒரு ஸ்பாஞ்ச் பீஸ், ஒரு மெயின் ஃபேப்ரிக். ஸோ டோட்டலாக 4 பீசஸ் நமக்கு தேவைப்படுது. இனி இதுக்கப்புறமா இதில் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா மேல் பக்கம் நம்ம வந்து ஜிப் வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து லாங் ஜிப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்ன பவுச் ரெடி பண்ணுறதா இருந்தால் ஷார்ட் ஜிப் ஓகே தான். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால லாங் ஜிப் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்துக்கு தேவைப்படுமோ அந்த அளவு நம்ம எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிறத கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரன்னர் தனியாக வாங்குற மாதிரிப்பட்ட ஜிப்பும் கடையில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஜிப் பேண்ட்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கீழ்ப்பக்கம் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒயிட் கலர் லைனிங், அதுக்கு மேலே நம்மளோட ஸ்பாஞ்ச், அதுக்கு மேலே நம்மளோட மெயின் கிளாத். இந்த மூணோட சைஸுமே என்னென்னா 9.5 இன்ச்சஸ் விட்டும் 12 இன்ச்சஸ் ஹைட்டும் இருக்கிற 3 பீஸும் எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ வச்சுட்டு சுற்றி 4 சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மேலே நம்மளோட மெயின் கிளாத், அதுக்கு கீழே ஸ்பாஞ்ச், அதுக்கு கீழே ஒயிட் கலர் லைனிங். ஸோ இந்த 3 பீஸையும் 1 by 1 வச்சுட்டு சுற்றி 4 ஓரத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் பார்க்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட DIY செக்ஷனில் நிறைய DIY வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களோட பிளேலிஸ்ட் லிங்க்கில் இருக்கும். ஸோ எல்லா லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸஸாக இருக்கக்கூடிய நமக்கு கிளாத்தோ ஸ்பாஞ்சோ எக்ஸஸாக வெளிப்பக்கமாக வந்துச்சுன்னா அது வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி கரெக்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து ஜிப்பும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, ஸோ அந்த பீஸை எடுத்துக்கோங்க. அந்த பீஸை எடுத்துகிட்டு அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 12.5 ஹைட்டும் 9.5 விட்டும் எடுத்திருந்தோம். ஸோ அந்த பீஸை எடுத்துகிட்டு ஹைட் வைஸ் 2ஆக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 பீஸாக தனித்தனி பீஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து 12.5 ஹைட் வரும்போது 6.25 இன்ச் அளவு ஹைட் வரும் ஒவ்வொரு பீஸும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து 9.5 இன்ச்சஸ் விட் இருக்க பீஸ் எடுத்துருக்கோம். சைடு இருக்குல்ல, அந்த சைடு எடுத்துக்கோங்க. அதாவது நம்மளோட விட் எடுத்துக்கோங்க. விட் எடுத்துட்டு ஜிப்பை வந்து ரிவர்ஸாக வச்சுக்கோங்க. ரைட் சைடு இல்லை, ஜிப்போட ராங் சைடு எடுத்துக்கோங்க. ஜிப்போட ராங் சைடு நம்ம வந்து ஜிப்புக்கு மேல் பக்கம் கீழ்ப்பக்கம்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் நான் ராங் சைடுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த ரன்னர் வந்து கீழே பார்த்து மூவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு அந்த ஜிப்போட ஓரத்தில் ஒரு சைடை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து நம்மளோட ஸ்பாஞ்சோட வச்சு நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிளாத்து, அதுக்கு மேலே ஜிப், அதுக்கு மேலே நம்ம வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல ஒயிட் கலர் பீஸ், ஸோ அந்த பீஸ். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அப்படியே ஜாயினிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஜாயினிங் ஸ்டிச் போடும்போது அந்த ஜிப்போட ரன்னர் வந்து கழட்டி விட்டுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க.
அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஜிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் கொடுத்துருப்பான். ஸோ மெட்டாலிக்கில் வந்து பிரேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிரேக் வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இனி அடுத்தது இந்த ஒயிட் கலர் லைனிங்கை வந்து கீழ்ப்பக்கமாக போகிற மாதிரி மடித்து கொடுத்துக்கோங்க. மடித்து கொடுத்துட்டு இந்த மாதிரி மேல் பக்கமாக அந்த எண்டு ஓரத்தில் ஒரு 4 இன்ச் கேப்பில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஒரு சைடு வந்து நம்ம வந்து ஜிப் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இனி இன்னொரு சைடு நம்ம இதே மாதிரி ஜிப் வச்சு அட்டாச் பண்ணணும். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரிப்பட்ட ஜிப் வச்சு நார்மல் ஜிப் வச்சு உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்மால் பர்ஸ் ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இனி என்ன பண்ணலான்னா அடுத்த சைட் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரன்னரை வந்து பாதி வரைக்கும் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி ஸோ பாதி வரைக்கும் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அடுத்த சைடு எடுத்துருக்குறோம். அடுத்த சைடு எடுத்துட்டு அதே மாதிரி நம்மளோட துணியோட ரைட் சைடில் அந்த ஜிப் வந்து அட்டாச்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜிப்பை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக பாருங்கள், நமக்கு வந்து லாஸ்ட்டாக எந்த இடத்துல நீங்கள் வந்து ஜிப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த எந்த இடம் வரைக்கும் நமக்கு அந்த ஜிப் நமக்கு வேணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ கரெக்டாக அந்த ஜிப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு எந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ அதே அளவில் நம்ம அடுத்த சைடும் அப்படியே வச்சு அதே அளவில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த ஜிப்போட ரன்னரை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக மார்க்கிங் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்மளோட மெயின் கிளாத் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்குறோம் ஜிப் ரன்னரை, அந்த ஜிப்பை வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே நம்மளோட ஒயிட் கலர் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்ததில்ல, 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்ததில்ல, ஆல்ரெடி ஒரு பீஸ் ஜாயின் பண்ணல. ஸோ இன்னொரு பீஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பீஸை தூக்கி வச்சு அப்படியே இதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் கேப்பில் அப்படியே தையல் போட்டுக்கலாம். நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் பேசிக் கிளாஸ்லேருந்து டெய்லரிங்கான பேசிக் கிளாஸ், அட்வான்ஸ் கிளாஸ், தென் DIY வீடியோஸ், ப்ளவுஸோட நெக் மாடல்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க பிளேலிஸ்ட்டில் போய் வீடியோஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி அந்த ஜிப்போட ரன்னர் ரிமூவ் பண்ணி, அதாவது ஓப்பனில் தான் இருக்குது. இனி நம்ம ஃபர்ஸ்ட் பதிப்பு தையல் போட்டாலும் அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் பீஸையும் உள்பக்கமாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து நம்மளோட மெயின் கிளாத் மேலே தான் நம்ம தையல் போடுறோம். ஓகே, இந்த மாதிரி 2 நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த லைனிங் இருக்குல்ல, ஸோ அந்த லைனிங் 2 மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இனி நம்ம வந்து 2 சைடும் சுற்றி ஜாயினிங் ஸ்டிச் போட போகிறோம். ஜாயினிங் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த ரன்னர் இருக்குல்ல, ஸோ அந்த ரன்னரை வந்து பாதி வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாதி வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 சைடும் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஜிப்பை வந்து நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் ஜிப்பை கட் பண்ணும்போது ஜிப்போட ரன்னர் அப்படின்னா அந்த ஜிப்பை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, மேலே ஒரு தடுப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து பாதி வரைக்கும் உள்பக்கமாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லைனிங்கில் என்ன பண்ணிக்கோங்கன்னா மேல் பக்கமாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கொஞ்சம் ஓப்பனிங் மட்டும் கொடுத்துட்டு ஒரு 3 இன்ச் அல்லது 4 இன்ச் அளவு எடுத்து வச்சு ஓப்பனிங் மட்டும் கொடுத்துட்டு அந்த ஓப்பன் நம்ம 2 மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த மார்க்கிங்லேருந்து அப்படியே கொண்டு போய் கீழ் பக்கம் வரைக்கும் ஜாயினிங் ஸ்டிச் போடுறோம். ஸோ ஜாயினிங் ஸ்டிச் போடும்போது அந்த ஜிப்பை வந்து கரெக்டாக பார்த்து வச்சு மேலே வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. உங்களோட நீடில் வந்து பிரேக் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸோ அப்படியே பாட்டம் வரைக்கும் போடுறோம். ஸோ கீழ்ப்பக்கம் வந்து ஃபோல்டிங்காக இருக்கிறதுனால நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் போட தேவையில்ல. அதே மாதிரி மேல் பக்கம் இன்னொரு மார்க்கிங் பண்ணியிருக்கிறோம்ல, ஸோ அந்த மார்க்கிங்கில் இருந்தும் அப்படியே அடுத்த சைட் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுச் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்களே ரெடி பண்ணிடலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணியே பண்ணிடலாம். ஜிப் உங்ககிட்ட ஆல்ரெடி நைட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நைட்டி ஜிப் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சுடிதாருக்கு பேக் சைடு வச்சு அட்டாச் பண்ணக்கூடிய லாங் ஜிப்பு நீங்கள் கேட்டால் கிடைக்கும். இந்த ஜிப்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6 rupees தான். கிளாத் உங்ககிட்ட இருக்கும். ஸ்பாஞ்ச் மட்டும் நீங்கள் வாங்க வேண்டியது வரும். ஒரு சின்ன துண்டு பீஸ் ஸ்பாஞ்ச் வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ 2 சைடும் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஜிப்பை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இனி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி
அப்படியே அந்த ஓப்பனிங் மேலே அந்த லைனிங்கில் கொஞ்சம் ஓப்பனிங் கொடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த ஓப்பனிங் வழியாக அப்படியே நம்மளோட ஃபுல் பவுச்சையும் ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஓப்பனிங் வழியாக நம்ம வந்து டேர்ன் பண்ணி எடுக்கிறோம். ஸோ டேர்ன் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக அந்த எண்டு உள்பக்கம் அந்த எண்டு இருக்குல்ல, ஸோ அந்த எண்டெல்லாம் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அந்த எண்டு கார்னர் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பென்சிலோ அல்லது ஏதாச்சும் நீடிலோ உள்ளே கொடுத்து அந்த எண்டு கார்னர் எல்லாம் நம்ம வந்து எடுத்து வெளியே விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு நீட்டாகவே நம்ம எடுத்து விட்டாச்சு. இனி உள் பக்கமாக நம்ம அந்த லைனிங் அந்த ஓப்பனிங் கொடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த ஓப்பனிங்கையும் எடுத்து அதையும் மேல் பக்கமாக ஒரு ஜாயினிங் ஸ்டிச் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடில் நம்ம வந்து ஒரு மினி பர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் அல்லது வேறு பென்சில் பாக்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே எங்கேயாச்சும் கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள் பவுச் இது ரெடி பண்ணுறது. ஸோ இதே இதில் ஃபேன்சியாக எப்படி பண்ணுறது, டபுள் ஜிப் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறையா பென்சில் பவுச் ரெடி பண்ணுறது, வேறு டிஃப்ரெண்ட் ஹேர் பவு ரெடி பண்ணுறது, ஹேர் பேண்ட் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டிஐஒய் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டிஐஒய் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். ஜிபேயில் உங்களோட கண்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.